நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுதும் எங்களை வளைந்து கொள்ளும், எங்களை தலையோடு தள்ளியோடும் அவர்கள் கண்கள் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்தருளும், அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடையும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தாலே தப்புவியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உட்கார்ந்து கொள்ளும். நாளிலும் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா இப்படியாக ஒரு விண்ணப்பம் பண்றார். பாருங்க, 7வது வசனம் இப்படியா சொல்லுது, உம்மை நம்புகிறவர்களை நின்று உமது வலக்கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே கிருபையை விளங்கப்படும். நான் போயிட்டு சனிக்கிழமை நைட்டு பார்த்தா, வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறது, ஆர்த்தி நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மறுநாள் கல்யாணம் ஆகுது. 2வது வருஷத்துக்கு கூட என் பொருளை கடக்க முடியாத ஒரு காரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தேவன்கிட்ட எவ்வளோ நெருங்குறானோ அவ்வளோ பிசாசு நான் போனோம்னா வலிச்சு கொண்டே இருக்கும். நம்ம தேவன்கிட்ட நெருங்க பார்த்தீங்கன்னா பிசாசின் தொல்லைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை மீறி நம்ம தேவனோடு இருக்கும்போது தேவன் நம்மளை பாதுகாப்பாரு. அதனால நான் அங்கே போயிட்டு நான் போகிற வரைக்கும் அந்த டெட் பாடியை வெளியே வச்சிருந்தாங்க. நாங்கள் 4 பேர் போய் பார்த்தோன்னே தான் அந்த ஐஸ் பாக்ஸை வச்சாங்க. வச்சு முடிச்சிட்டவங்க நாங்கள் அங்கேருந்து சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சில் தான் இருந்தோம். போனவொடனே எங்கள் சம்மந்தி என்ன கேட்குறாரு, நான் இந்த வரைக்கும் அவரை சம்மந்தின்னு கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா அவர் பெரிய ஊழியர், ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுறேன். அவர் என்கிட்டயே கேள்வி கேட்குறாரு. தீர்க்க தரிசனம் சொன்னாரு, இந்த வருஷம் குழந்தைய கொடுப்போன்னு சொன்னாரு, இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. நீங்களாம் பைபிள் நிறைய டைம் படிக்கிறீங்க, நான் கொஞ்சம் கூட பைபிளை படித்ததே கிடையாது. கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியுது. ஆனால் பாருங்க, அந்த கல்யாணம் பண்ணி வைத்த அந்த ஊழியக்காரங்க வந்தாரு. அவர் சொன்னாரு, தேவன் ஒருவனை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஏன் எடுத்துக்கொள்ளுறோம் நம்ம கேட்கவும் முடியாது பாருங்க. ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குறாரு. அந்த சுதந்திரத்தை நம்ம நல்லபடியா தேவனுக்காக வளர்த்து தேவனுடைய வழியில நடக்கும் பொழுது தேவன் அதை பராமரிக்கிறாரு. ஒரு மனுஷன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அதோட தேவன் அதிகமா நேசிக்கிறார். ஆனா பாருங்க, நம்ம நேசிக்கிற நேசம் வேஸ்டா போயிடும், தேவன் நேசிக்கிற நேசம் ரொம்ப இதுவா இருக்கும். அதனால அவர் எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த கேள்விதான் கேட்குறாங்க, நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்களே, உங்களுக்கு வெளிப்படுத்தலையா, உங்களுக்கு சொல்லியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் என்ன அந்த நாளில ஜெயிச்சிருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா யோபு 34:30 சொல்றாரு, ஒரு ஜனத்துக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் தேவன் கொடுக்குற சமாதானம் தான். இப்ப நான் சொன்னா கூட எனக்கு எத்தனை ஊழியக்கார் போன் பண்ணாங்க, நான் பொண்ணே ஒன்று சொன்னேன், ஐயா என் பிள்ளைடைய இருந்ததுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆறுதல் சொன்னா கூட ஆறுதல் என் பிள்ளைய தாங்க முடியாது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் அந்த இருதயத்தை ஆளுகை செஞ்சாங்கன்னா அதுவே பெரிய சமாதானம் சொல்லி. இந்த நாளிலே தாவீது அப்படிதான் ஒவ்வொரு நாளும் தாவீது தேவனோடு கேட்கிறார், என் எதிராளிகள் என்ன பண்ணுங்க, மடங்கடிங்க, உம்முடைய பட்டயத்தினால மடங்கடிங்கன்னு சொல்றாரு. கர்த்தாவே நீர் எழுந்தருளும், உம்முடைய பட்டயத்தினால என் எதிராளி என்ன பண்ணுங்க, மடங்கடிங்கன்னு சொல்றாரு.
தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை சித்தத்தை வைத்தாரு, ஆனா பிசாசு அதை பறித்து கொண்டான். அதனாலும் ஜெபிக்கிறவங்க எல்லாரும் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையோட இருதயம் ஸ்திரப்படணும், தேவனுக்குள்ள ஸ்திரப்படணும். அதுக்காக இந்த நாளில் தேவன் இந்த சங்கீதத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாக்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி முதல் சேஷனாக்காக நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே தேவனுக்காக ஸ்தோத்திரம். நாம் பாதுகாத்து நடத்துவதாக அந்தவரே ஸ்தோத்திரப்பா. நீயோட தேவ திருவிருக்கிற சாமி, அந்தவரே நீ கோடா கோடி திருவுன்னு தானே சொன்னீங்க. அந்தவரே என்னுடைய வார்த்தை அந்த ஒரு நாள் அது உரிமையாக புரிவார். அந்தவரை இந்த காலத்தில் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் வீடு பாதுகாப்பீராக, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. அந்த மகளை பாதுகாத்து மகளை சுற்றி இயேசு கர்த்தத்தை தெளிக்கிறேன். அந்த பிள்ளையோட இருதையும் கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை கர்த்தர் வீடு எடுத்து பாதுகாத்து ஆசிரியர் இயேசுவின் நாமத்திற்கு வாங்க. நாம் எல்லாரும் பயணமாக துயரம் இருந்தாலும் தேவனுடைய திட்டம் அது இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கு சோதனை செலுத்தணும். சோதரம் கர்த்தருடைய நாம் மையம் வளர்த்தோம். கர்த்தர் நல்லவர். லேலுயா சொல்றோம். தொடர்ந்து நாம ஐயா கொடுக்கறதுக்காக நீங்கள் அதிகமாக ஜோம் பண்ணுங்க. அது நாம் மையம் வளர்த்தோம். கைதெல்லாம் சொல்றோம். வேற எதாவது அறிவிப்பா அறிவிப்பா யாரும் பலவீனமா இருக்கலாம். யாருன்னா ஜோம் பண்ண யாரும் பலவீனமாக இருக்கும். ரொம்ப பலவீனமாக இருக்கும். யாரும் பலவீனம் இல்லையா? ஆயா ஜோம் பண்ணோம். இன்னொரு ஜோம் பண்ணுங்க. திருவாக்கள் ஜோம் பண்ணோம். அம்மாக்கால் ஜோம் பண்ணோம். கைதெல்லாம் சொல்றோம். சிறுமா ஐயா ஜோம் பண்ணோம். கைதெல்லாம் லேலுயா நல்லவர். இந்த சரீரத்துல இருக்கிற பலவீனமா இருந்தா நிச்சயமா இன்னையோட அது எல்லாம் மாறிடும். ஒருவேளை சத்துருவுடைய சரீரத்துல இந்த பலவீனத்தை கொண்டு வந்தா அதுவும் இன்னையோட மாறிடும். லேலுயா லேலுயா. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிதான் தேவகுமாரன் வந்திருக்கோம். சரி, நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட பலவீனமா இருக்க ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்துல அந்தவரே எல்லாரும் ஒருமனப்படும். எல்லாரும் ஒருமனப்படும். இயேசுவே நீ மனம் தரணும். தேவத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து சுகத்தை ஆரோக்கியப்படும்படியாக நல்லா கட்டி அகற்றி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் பிதாவே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பாடல்கள் இப்போதெல்லாம் மூலமாக கிருபை ஆண்டவரே, சொன்ன ஒவ்வொருவரையும் பலவீனங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்த உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தாவே உம்மாடி பாய்ந்த கரத்தினால் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பலவீனங்களை கொண்டு வருகிற வான மண்டலங்களின் பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுங்க கர்த்தாவே. அப்பா வேதத்தில் பார்க்கிறோம், அநேகரை குணமாக்குவீங்க, அநேக ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்தீங்க கர்த்தாவே. என்னுடைய சகோதரனின் கர்த்தாவே, சகோதரின் கர்த்தாவே, பலவீனங்கள் எல்லாம் கர்த்தாவே மாறட்டும் கர்த்தாவே. அப்பா போகும்போது கர்த்தாவே எல்லா பலவீனங்களும் கர்த்தாவே, எல்லா கர்த்தாவே சோர்வுகளையும் ஆண்டவரை நீ நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் கர்த்தாவே அப்பா மீண்டும் சாட்சி நிற்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரத்த கோட்டைகள் மூடி மறைங்க கர்த்தாவே. எங்க சபையில சாட்சிகள் பெருகட்டும் கர்த்தாவே, பெருகட்டும் கர்த்தாவே. அப்பா சபைக்கு வந்தால் என் பலவீனங்கள் எல்லாம் மாறும் என்று கர்த்தாவே அப்பா சோத்திரம் வாஞ்சியோடு ஆண்டவரை ஜெப குறிப்பை சொல்லி இருக்காங்க கர்த்தாவே. அது வீணும் விருதாவும் போகாதபடிக்கு அதே கர்த்தாவே பரத்திலிருந்து நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அதை ஏற்று கர்த்தாவே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் கர்த்தாவே. போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை பலனாய் மாற்றுங்க கர்த்தாவே, சாட்சியாய் மாற்றுங்க கர்த்தாவே. நீரே பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான நேரத்தை வல்ல கரத்தில் கொட்டுகிறோம், காட்டி உரிமையாக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நல்லா பாதுகாக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் பலத்த சுகத்தை ஆரோக்கியம் தரணும். பலனா இருந்தால் தான் நல்லா நம்ம தேவனை ஆராதிக்க முடியும்.
அதனால உங்களுடைய சரீரத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்தோட சாப்பிடுங்க, நேரத்தோட தூங்குங்க, நேரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை கத்த பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. நேரத்தோடு சாப்பிடுங்க. உபவாசம் இல்லாத நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் சாப்பிடுங்க, நேரத்தில் தண்ணி குடிங்க, நல்லா சேஃபா இருங்க, நல்லா ஊழியத்தை செய்யுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி பிஷப் ஐயா 3வது வாரத்தில் நம்ம மத்தியில் இந்த ஆண்டு கர்த்தர் ஐயாவை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு தான் மகிமை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஐயா கொடுக்க போறாங்க. கைசலா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஐயா வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராங்க. கைசலா ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. ஐயா தேவன் இயேசு வானத்தை நீர் படைத்தவர் இயேசு, சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு. சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த முதல் பிரசங்க மேடையிலே உங்கள் முன்னாடி நிற்பதிலே நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 9 மணிக்கே நாங்கள் தான் வந்துட்டோம். மணி இப்போ 11 ஆகுது. 10, 11, 2 மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பிரசங்கம் 1/2 மணி நேரம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சாயங்காலம் பார்த்து கொடுன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் அதிகம் டைம் தரணும். நாங்கள் பணத்தை செலவழித்து, பொருளை செலவழித்து, காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி வாரம். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்ல, ஊழியம் செய்யறதே வாரம். அப்போ எங்களுக்கு அதில் பிரயோஜனப்படுற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் டைமெல்லாம் சுருக்கி எங்களுக்கு டைம் தரணும். நீங்கள் மற்ற 3 வாரம் என்ன செய்யுங்க, நல்ல டைம் எடுத்துக்காங்க. நாங்கள் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய சமூகத்திலே, ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்போது தேவன் நமக்கு காரியங்களை பேசுவார். கடந்த ஆண்டு முழுவதும் 12 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 12 பிரசங்கமும் ஒரே வசனத்திலிருந்து பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படியாக இந்த வருஷத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை சொல்வதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பளித்த பாஸ்டர் ஜெபமணிக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் கிருஷ்ணா அவர்களுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவாராக. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. விசேஷமாக என்னுடைய இந்த முதல் பிரசங்கத்திற்கு முன்பாக அருமையான ஸ்தோத்திரம் பாஸ்டர் எபனேசர் அவர்களுக்கு, தபராமா அவர்களுக்கு, சேஸ்மா அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரீர பிரகாரமாக சேஸ்மாவுடைய நபர் நம்மோடு இல்லை, ஆனாலும் தேவனோடு இருக்கிறார். அது அவருக்கு பிரியம். நமக்கு ஏனென்று கேட்க விரும்புகிறேன். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த சபையில சேஸ்மா போல
ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்கலாம். அனுபவமான நாள் முதல் நல்ல சாட்சியை பார்த்திருக்கிறேன், பாடுவதை பார்த்திருக்கிறேன். ஊழியக்காரி என்ற அபிஷேகப்பட்டு பெற்றார்கள், விட்டிகேஸ் பட்டம் பெற்றார்கள். நல்ல ஊழியம் செய்ததாக சாட்சி கேள்விப்பட்டேன். நல்லது. எனக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடியதாக இந்த சபையில் முதல் ஊழியக்காரியை அல்ல, 1 2 3 4 5 6வது ஊழியக்காரியை எனக்கு உருவாக்கி தந்தார். அவர்கள் இந்த நாளெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேஷன் ஊழியக்காரி இருக்காங்க, படித்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் எழும்பல, பேச தைரியம் இல்லை, விசுவாசத்தை பண்ணுகிறான், ஜெபித்து வெற்றி பெறணும். கர்த்தர் எழுப்ப வேண்டும், மகளுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். கர்த்தர் நிச்சயம் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்திலும் தேவன் ஆறுதல் படுத்துவார். வேத வசனம் ஒன்றை நாம் கவனிப்போம். சங்கீதம் 85:12 நாம் வாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை தரும். கவனியுங்கள், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நாம் வாழ்கிற தேசம், மக்களாகிய தேசம் நமக்கு பலன் பெறுவார்கள். கர்த்தர் நன்மையானதை மாத்திரம் நமக்கு தருவார். இந்த ஆண்டுல, இந்த நாட்கள்ல, இந்த 3வது வாரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிற விஷயம் நன்மையானதை தருவார். நீதிமானின் வாய் ஜீவ விருட்சம். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை ஜீவ விருட்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுவோம். கர்த்தர் நன்மையானதை, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். சத்தமாய் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் நம் சபைக்கு நன்மையானதை தருவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்ம சபைக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் நம் குடும்பத்துக்கு நன்மையானதை தருவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம் குடும்பத்துக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், என் ஆண்டவர்களுக்கு நன்மையானதை தருவதாக சொல்லுகிறார். சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லா காலத்திலும் பாடுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. சுகமானாலும் துக்கமானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், உபத்திரவமானாலும் மகிழ்ச்சியானாலும், எல்லா காலத்திலும் பாடி சங்கீதம் கீர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, சௌபாக்கிய வாழ்க்கை. அல்லேலூயா. சேர்வோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார். சொல்லுங்க,
நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவன் தருகிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது நாள் வரைக்கும் நன்மை தரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நாள் வரைக்கும் நன்மை தரலையா, இன்னைக்கு தான் நன்மை தர்றாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அருமையானவர்களே, நன்மைகள் நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் இவ்வளவுதான் நன்மை அப்படின்னு கிடையாது. ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, மிகுந்த நன்மைகள் இருக்கிறது, அளவற்ற நன்மைகள் இருக்கிறது, மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் நன்மையை தரும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் செய்வது எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என் பேரு ஓம் சரவண பகவான் குரு மாற்றப்பட்டாயிடுச்சு. நான் ஜெபநாயகத்தியாக ஞானஸ்தானம் பெற்றேன். என் வீட்டுக்கு வந்துட்டேன். என் பெற்றோரோட தஞ்சம் ஆகிட்டேன். சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் தகப்பனார் சொன்னார், நீ கிறிஸ்தவனா மாறிட்டதுனால, வெளிநாட்டு சாமியை கும்பிடுறதுனால இனிமே என் வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னார். எங்கள் அப்பா அம்மாவை விட்டு நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரே தத்தளிப்பா இருந்தது. ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன். இவ்வளவு பெரிய இடி போன்ற வார்த்தை, நான் என்ன செய்ய முடியும்? தனிமையா போக சொல்றாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன செய்வேன்? தங்குறதுக்கு எங்க தங்குவேன்? எப்படி எனக்கு பணம் வரும்? எப்படி நான் சம்பாத்தியம் பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியாது. படிச்சு முடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. வெளியே போறேன். எங்க போனோன்னே தெரியல, எந்த ஊருக்கு போனோன்னே தெரியல. அல்லேலூயா. எங்க போனோம்னு தெரியல, எந்த ஊருக்கு போனோம்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி சாப்பிடுவோம், அடுத்தப்பறம் நான் எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு கடுமையான காரியம். இயேசுவின் இடத்தில் கேட்டு, நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நீங்க வீட்டை விட்டு துரத்துறாங்க எங்க அம்மா. ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்வார். சேர்த்துக் கொண்டாங்க. அவரிடத்தில் சேர்த்துக் கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நன்மை செய்கிறார். இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நன்மை செய்கிறார். நான் ஒடுக்கப்பட்ட போது, துரத்தப்பட்ட போது, அவமானப்படுத்தப்பட்ட போது என் உள்ளம் 100 உடைந்து போனது. ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவரை பாடுகிறேன். கர்த்தர் என்னை நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்ற உறுதி எடுத்து தாவீது போல இன்று வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள், உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க, எடுத்தோம். உன்னுடைய சிறுமையை பார்க்கிறார், உன்னுடைய நிந்தனையை அவர் பார்க்கிறார். வாசியுங்கள். பதிலாக நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. எனக்கு நிந்தனைகள் வரும்போது, எனக்கு ஆபத்துகள் வரும்போது, எனக்கு விபத்து வரும்போது, இழப்பு வரும்போது அவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார், நன்மையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு நிந்தனை வந்துச்சு பாரு. ஊர்ல வாலிபர்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. பாரு, ஏசப்பா ஏசப்பான்னு போனா அவங்க அப்பா அம்மா விட்டு தொடர்றாங்க. என்ன செய்வான்? சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க போறான் அப்படியெல்லாம் சொன்னாங்க, நிந்தித்தார்கள். ஆனால் தேவனை கைவிடல. அதே ஊர்ல, அதே தெருவுல சபைப்படாங்க. அது பலன் தந்தது. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப அதே ஊர்ல 3 சபை இருக்குது. 3 சபை உண்டாக்கி அவங்க எல்லாரும் காம்பினேஷன் கொடுத்து இந்த 3 சபையாரையும் வர வச்சு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி எல்லாருக்கும் சோதர கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தட்டி கத்திர
யாரு நிந்தித்தார்களோ அவர்கள் எல்லாரும் இப்பொழுது பாராட்டுகிற அளவிலே, தேவனை மகிமைப்படுத்துகிற அளவிலே கர்த்தர் நிந்தனையை மாற்றிக் கொண்டார். நிந்தனைக்கு பதிலாக உனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. நிந்தனைக்கு பதிலாக உனக்கு நன்மையை சரி கட்டுவார். உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நன்மையானதை தருவார். வாசிப்போம். நிறைய 12 மாசமும் 12 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படியாக வந்தேன். ஸ்தோத்திரம். எல்லா தலைப்புகளையும் நீங்க சொல்லிடலான்னு பார்த்து நான் சொல்ல முடியாது. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நன்மை எங்கிருந்து வரும், நமக்கு நன்மை எங்கிருந்து வரும், எப்படி வரும், அதை மட்டும் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 65:4 எடுத்து வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீங்கள் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? நன்மை எங்கிருந்து வருமா? பரிசுத்த ஆலயம். இதுதான் என்ன ஆலயம்? பரிசுத்த. நாம் இந்த ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற 7ஆம் நாள் ஆராதிக்கிற இந்த இடம் தான் என்னது? பரிசுத்த ஆலயம். இது யாருடைய வீடு? யாருடைய வீடு? தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு, ஜெப வீடு. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். வர்றவங்க எல்லாரும் மகிழ்ச்சியினால நிரம்புவாங்க. ஆமென். இப்போ உங்க மத்தியில் நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னால் நிறுத்த முடியல. 3 நிமிடங்கள் கண்ணீர் சொலித்து கொண்டே இருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறேன். என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இது என்ன கண்ணீர்னா சந்தோஷத்தின் கண்ணீர் தான். அல்லேலூயா. என் தேவன் செய்த அற்புதங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருப்பது அவர் எனக்கு கொடுத்த ஆனந்த கண்ணீராகவே நான் கணக்கிடுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் நன்மையினால் என்ன செய்வோம்? திருப்தியாகும். உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு ஸ்தலம் இந்த இடம் மாத்திரம் தான். உங்களை திருப்திப்படுத்துகிற இந்த ஸ்தலம் இந்த இடம் மட்டும்தான். இந்த இடம் மட்டும்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க எங்கேயும் திருப்தி அடைய முடியாது. வேலை செய்யுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்க, ஆனா உங்களுக்கு திருப்தி வராது. ஸ்தோத்திரம். எவ்வளவு வாழ்க்கை, எவ்வளவு இடம், எவ்வளவு வீடு வாங்கினாலும் திருப்தி வராது. அல்லேலூயா. ஆமா, ஒரு வீடு இருந்தாலும் திருப்தி வராது, 3 வீடு இருந்தாலும் திருப்தி வராது, 7 வீடு இருந்தாலும் திருப்தி வராது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். திருப்தி பட முடியாது. ஆனால் ஆத்மாவை, சரீரத்தை, உள்ளத்தை, தன் ஆவியை திருப்திப்படுத்துகிற ஒரு இடம் இந்த தேவனுடைய ஆலயம். அவருடைய நன்மை நம்மை திருப்தியாக்கும். அவருடைய நன்மைகள் நமக்கு திருப்தியை கொடுக்கும். இந்த நன்மை பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை நம்மை சேரும்படிக்கு இந்த ஆலயம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில். உம்முடைய பிரகாரம். உம்முடைய பிரகாரம் என்னது? இதுதான் அவருடைய பிரகாரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக ஆலயம் ஸ்தோத்திரம் திரைச்சீலையினாலே கட்டப்பட்டது. அந்த திரைச்சீலை எப்படி இருக்கும்? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஸ்தலத்துல அதாவது அது வருஷத்துல ஒரு முறை போவார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. மற்ற நாளெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பார். ஆனா பிரகாரத்துல தான் எல்லாரும் தேவனை பலி செலுத்த வருவார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஆலயம் முழுவதுமே நமக்கு பிரகாரமாக பரிசுத்த ஸ்தலமாக தேவன் நியமித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய பிரகாரங்களிலே தொடர்ந்து வாசியுங்கள். வாசமாய் இருக்கும்படி. இதோ வாசமாய் இருக்கணும். இங்க வரணும், இங்க ஜெபிக்கணும், இங்க துதிக்கணும், இங்க மகிமைப்படுத்தணும், இங்க உபவாசிக்கணும், இங்க தேவனை ஆலோசிக்கணும், நம்மை சிந்திக்கணும், நம்மை சரிப்படுத்தணும். இங்க இந்த இதுல வாசம் பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும். இதுல நீங்க வாசம் பண்ணணும். இங்க வரணும். உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவன்மார்கள், பிள்ளைகள், உங்கள் உறவுகள், அண்ணன், தம்பி, மாமியார், மச்சினை எல்லாரும் இங்க வரணும். இங்க வந்து வாசம் பண்ணணும். இங்க வாசம் பண்ணுவதை தேவன் விரும்புகிறார்.
வாசம் பண்ணுகிறவர்கள். நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன். அப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டு இங்க வந்து சேர்க்கிறாரு. நிறைய பேர் சேர்க்கிறாரு, சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா சேர்ந்துகிட்டு இருக்கிறவங்க கழியக்கூடாது, மைனஸ் ஆகக்கூடாது. சேர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? மைனஸ் ஆகக்கூடாது, கழிவு வரக்கூடாது. சேர்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சேர்த்து கொண்டு இருக்கும்போது கழிவு வந்தால், மைனஸ் வந்தால் அதை சரிப்படுத்தி அவர்களை திருப்பி கொண்டு வரணும். எந்த கசப்பும் வைக்க வேண்டாம். அல்லேலூயா. எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க. யார் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவனை மன்னிச்சிடணும். ஒரு ஆளு ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, நான் அவரை மன்னிச்சுட்டேன், திரும்பி தப்பு செய்யறாரு, நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. 7 முறை தப்பு செஞ்சாலும் நம்ம மன்னிச்சு அவங்களை சேர்த்துக் கொள்ளணும். அல்லேலூயா. வேத இயேசுவினிடத்தில் வந்து கேட்கறாங்க, எத்தனை முறை தப்பு செஞ்சு நான் மன்னிக்கணுயா அப்படின்னு ஒருவங்க கேட்கறாங்க. நான் சொல்றேன், 7 அல்ல, 70 முறை ஆனாலும் நீ என்ன செய்யணும்? மன்னிக்க தான் செய்யணும். மன்னித்து அவர்களை சேர்த்துக் கொள்ளணும். நிறைய பேரை நீங்க மன்னிச்சு சேர்த்து கொள்ளுங்க, கூட்டிட்டு வாங்க, இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் கொண்டு வாங்க. கர்த்தர் சரிப்படுத்துவார், கர்த்தர் சீர்படுத்துவார், கர்த்தர் ஒவ்வொருவரையும் சிறப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்த்துக் கொண்டு, தெரிந்து கொண்டு, சேர்த்துக் கொண்டு. நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். இங்க வந்து உட்கார்ந்தா எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்க பாக்கியவான். உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்க பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்துட்டா, பிரகாரத்துல வந்துட்டா, வாசம் பண்ணிட்டா நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் கர்த்தர் நமக்கு பட்டம் கொடுத்து இருக்கிறார், பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசியுங்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். உம்முடைய இந்த வீட்டில் அநேக நன்மைகள் இருக்கிறது. இந்த நன்மையினால் நாங்கள் எல்லாரும் திருப்தியாவோம் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். தாவீது அப்படித்தான் அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தில் திரளான நன்மைகள் இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். உபவாச நாள் ரொம்ப முக்கியமான நாள். அல்லேலூயா. இன்னைக்கு 2 ஆராதனை நடக்கிறது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாயங்காலம் ஒரு ஆராதனை. அல்லேலூயா. ஆமா, அது அமாவாசை ஜபங்கிற பேர்ல நடக்க, ஆனால் 2வது ஒரு ஆராதனை. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமான வரும் காலங்களில் காலையில் ஒரு ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை நடக்கும். ஆமென். கைத்தட்ட மாட்டேங்குங்க. அல்லேலூயா. காலையில் 100 பேர் கொண்டு வரணும், சாயங்காலமும் 100 பேர் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம 1000ங்களை அடைய முடியும். நம்ம லெக்கு என்னதான் இருக்கிறது? 1000 இருக்கிறது, 3000 இருக்கிறது. நம்முடைய லெக்கு அப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எளிதானவைகளை நோக்கி பாருங்கள், மேலானவைகளை நோக்கி பாருங்கள், விசுவாசத்திலே செயல்படுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தி பேசுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 122:9 வாசியுங்கள். 122:9. நன்மை தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இந்த கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். இந்த ஆலயத்தில் உனக்கு ஒரு தொடர்பு இருந்தா, இந்த ஆலய ஆராதனையில் உனக்கு ஒரு தொடர்பு இருந்தா உனக்கு நன்மை உண்டாகும். நன்மை இல்லை, ஆனா உண்டாக்குவார். அல்லேலூயா. சிருஷ்டிப்பார், உண்டாக்குவார். ஒரு நன்மை உனக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த ஆலயத்தின் நிமித்தம் ஒரு நன்மை உண்டு. ஆலயத்தில் ஊழியத்தில் பங்கு பெறுங்க, ஆலயத்தில் சோத்திரம் காரியங்களில் பங்கு பெறுங்க, உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை உண்டாக்குவார். உண்டாக்குகிறவர். பூமியில வெளிச்சம் இல்ல, வெளிச்சத்தை உண்டாக்குனான். மனுஷன் இல்ல, மனுஷனை உண்டாக்குனான். தேசங்கள் இல்ல, ஜாதிகள் இல்ல. ஆனா இப்ப 840 கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 840 கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளவு கர்த்தர் உண்டாக்கினார். ஆனா மனிதர்கள் தெரியாது. யார் உண்டாக்குனது, யார் நம்மை சிருஷ்டித்தது என்று தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமா, கர்த்தர் உண்டாக்குகிறார். இப்ப நாங்க இங்க இருந்து ஜனவரி மாசம் தூத்துக்குடிக்கு
ஊழியத்திற்கு போனோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே நாங்கள் பிரயாணப்பட்டுட்டோம். நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டி சேலத்தில் ஜெப பெருவிழா நடத்தணும். சிறப்பாய் தேவன் நடத்தினார். கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் கூட்டங்களை நடத்தினோம். ஸ்தோத்திரம். 18 ஜெபங்கள் செய்யப்பட்டது. 18 இடத்துல ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். முதல்ல சாத்தான்குளத்தில் மட்டும்தான் ஊழியர் கூட்டம் நடத்தணும். இப்போ பாருங்க, சாத்தான்குளமும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். தூத்துக்குடியிலே அற்புதம் செய்தார். கன்னியாகுமரி 3வது இடம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஊழியர் கூட்டத்தை நடத்த அற்புதம் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஆமா, இங்கே 122 பேர் கலந்து கொண்டாங்க நம்ம ஊழியத்தில். அங்க 180 பேர் கலந்து கொண்டாங்க. அல்லேலூயா. ஆமா, 3 இடத்துலையும் நடத்தின மொத்தத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் ஜெபமணி கிட்டாவும் வந்தாங்க. இந்த ஆண்டுகளை கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு கிளை சபையை உண்டாக்க போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்களும் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், கர்த்தர் அப்படி செய்வார் என்று இப்பொழுது உறுதியாகிடுச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. கட்டி கர்த்தர் உண்டாக்குகிறவர். உங்களுக்கு சமாதானம் இல்லைனாலும் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு நன்மை இல்லாட்டாலும் நன்மையை உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் தான் நன்மையை தருகிறார். அல்லேலூயா. ஆமா, மீண்டுமா இன்னொரு வசனத்தை 107:8 வாசியுங்கள். 107 சங்கீதம் 107:8 வாசியுங்கள். நாம் சீக்கிரமாக முடித்துவிட. தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குவார். பசியா இருக்கிற ஆவலோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களை நன்மையினால் நம்புகிறார். இந்த விஷயங்களை நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தால் கர்த்தர் உங்களை நன்மையினால் என்ன செய்வாரு? நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்தில் நான் நினைச்சேன், இப்படி நம்ம ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். அது இந்த காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். இல்லையா? நீங்க எந்த எதிர்பார்ப்புல இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புல கர்த்தர் உங்களை நிரப்புவார். இன்னொரு கிளை சபையை கர்த்தர் உண்டாக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்துல விசுவாசம் தருவார் சொன்னால், நீங்கள் அப்படி செயல்பட்டால் தேவன் அதை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். இல்லை, ஆனா உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம். சக்தி பேர் என்ன? வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம் ஜெப வீடு. தோல்வியே கிடையாது, வெற்றி தான். ஆமென். வெற்றியாய் நடத்துவார். ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் நமக்குள்ளே கொளிக்கணும். ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம், வார்த்தைகள் மாத்திரம் நமக்குள்ளே செயல்படணும். மாம்சீகம், மனுஷ ஆலோசனை, பாரம்பரியம் நமக்குள்ளே செயல்படக்கூடாது. அல்லேலூயா. தேவ சத்தம், தேவ வார்த்தைகள் மாத்திரம் நமக்குள்ளே செயல்படணும். ஆமென். அப்படியாக இந்த ஆலயம் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து சங்கீதம் 103:5 வாசிங்கள். என்னவா திருப்தியாக்குகிறார்? நன்மையினால் உன் வாய் திருப்தியாகும். உன் வாயை நன்மையினால திருப்தியாக்குவாரு. வாயில நிறைய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாப்பிடுகிறோம், நிறைய காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம், அது நிறைய காரியங்களை பேசுகிறோம். ஆனால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். உனக்கு நன்மை, உன் வாய்க்கு நன்மை கிடைக்கும்படியான காரியங்களை உனக்கு செய்து ஆண்டவர் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையினால் உன்னை என்ன செய்வார்? நிரப்புவார். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையினால் என்னை நிரப்புவார். நன்மையினால் என்னை நிரப்புவார். நன்மையினால் என்னை நிரப்புவார். நன்மைனா என்னதுங்க? சோத்திரம். தேவனுடைய காரியம் எல்லாமே என்னதுதான்? நன்மைதான். ஆமென். அல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு ஒரு இடத்துல வசனம் இருக்கும். ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருவாராம். ஆனா அதே வசனம் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன செய்வாரா? அதை எடுத்து வாசிங்க. அதே
வசனம் ஒரு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் அதே 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 உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய மத்தேயு 7:11 அதுல சொல்லப்பட்டிருக்கு. பரமபிதாவாகிய நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப நன்மைங்கிற இடத்துல இது என்ன போட்டிருக்குது? பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? இப்ப நன்மைனா என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். அல்லேலூயா. இந்த நன்மையை நம்ம நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய பெற்று ஆலயத்துக்கு வந்துட்டா எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணும். பாட்டு கொட்டடிச்சு பாட்டு பாட்டா தான் அபிஷேகத்துல நிரம்பணும் இல்லை. நீங்க வசனத்தை கேட்கும் போதே அபிஷேகத்துல நிரம்பலாம். அல்லேலூயா. ஆமா, பாடல் பாடும் போதே அபிஷேகத்துல நிரம்பலாம். ஆவின் அபிஷேகத்துல நிரம்பலாம். ஆராதனையில அபிஷேகத்துல நிரம்பலாம். அந்நிய பாஷை பேசணும், சத்தமா அந்நிய பாஷை பேசணும். என்னுடைய தங்கச்சி சபைக்கு போனா அவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்புவாங்க. எல்லாரும் அபிஷேகம் பேசுவாங்க. எல்லாம் கொட்டடிச்சு பாட்டு பாடி அபிஷேகத்தை நிரம்ப அந்நிய பாஷை பேசு பேசு அப்படின்னு சொன்னா மாத்திரம் நிரம்பக்கூடாது. ஜெபிப்போன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அபிஷேகத்துல நிரம்பி, தேவ வல்லமையில நிரம்பி, நல்ல அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா அது என்னது? அங்க பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, உத்து பார்க்கறது, மற்ற காரியத்தை ஆலோசிக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள வாசலுக்குள்ள வந்துட்டா மொபைல் போன ஆஃப் பண்ணிடணும். அல்லேலூயா. ஆமா, ஆஃப் பண்ணிட்டு ஆவியில நிறைஞ்சு தேவனை மகிமைப்படுத்தி அதை உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கண்காணி வச்சிருக்கிறார். அதான் பாஸ்டர், அவர் உங்களை கண்காணிப்பாரு. நீங்க யாரையும் நினைச்சக்கூடாது, கண்காணிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியினால நிரம்பி, கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகி தேவன் உங்களுக்கு நன்மை கொடுப்பது அதிக நிச்சயம். வந்துட்டு அவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்குங்க. சொல்றோம், நன்மையே கிடைக்கிறது வருத்தப்படாதீங்க, வருத்தம் பட தேவையில்லை. ஆமென். அவர் நன்மையானவர், நன்மையை மாத்திரம் நமக்கு தருவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 1:19. ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து சேரணும்னா ஒரு வழி இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்துட்டா நீங்க செவி கொடுக்கணும், கேட்கணும், வசனம் கேட்கணும், நீங்க சத்தியம் கேட்கணும். சத்தியம் கேட்க பிரியம் இல்லாம இருக்கக்கூடாது. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசங்கம் கேட்கணும். பிரசங்கியால் பேசுகிற வசனத்தை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆலயம் என்று ஒன்று இருந்தால் அந்த பிரசங்கம் செய்யப்படும். அந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும்னா உங்க காதுகளை திறந்து அதை கவனமா நீங்க உட்கொள்ளணும். அப்படி கேட்டு கேட்டு உங்க இருதயத்துல நிரப்பணும், வார்த்தையினால நிரப்பணும், உங்க வசனத்தினால உங்க இருதயத்தை நிரப்பணும். நான் கொஞ்சம் வசனம் குறைச்சி பேசினாலே எங்க வீட்டம்மா சத்தம் போடுவாங்க, என்ன இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சி பேசியிருக்கீங்க, ஏன் வசனம் இவ்வளவு குறைவா பேசியிருக்கீங்க, சத்தம் போடுவாங்க. வசனம் உள்பிள்ளையில நின்றா வசனம் நிறைய பேசணும்னு சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். ஊழியக்காரங்க மத்தியில பிரசங்கத்துக்கு யாரையா கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு 7 வசனமாவது பேசுவீங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசி ஓடி போயிடாதீங்க, ஒரு 7 வசனமாவது பேசுங்க. ஆசாரியின் உதடுகளிலே ஜனங்கள் எதை தேடுவார்கள்? என்னத்தை தேடுவாங்க? வேதத்தை தேடுவார்கள். வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இதை ஜனங்கள் தேடுவார்கள். ஆண்டவர் ஏதாச்சும் நல்ல வசனம் எனக்கு சொல்ல மாட்டாரா? நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா? அது நிறைவேறாதா? அது என் வாழ்க்கையில எனக்கு பயனளிக்காமல் இருக்கும், பயனளிக்குமே என்று சொல்லி எல்லாரும் நல்ல வேத வார்த்தையை தேடுவார்கள். நீங்க வந்து தேவனுடைய ஆலயத்துல நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். 104:28 சங்கீதம் 104:28 வாசிங்க. நீர் கொடுத்த நீர் கொடுக்க எல்லா உயிரினங்களும் வாங்கிக் கொள்ளும். நீர் கையை திறக்க நன்மையினால திருப்தியா. தேவன் கையை திறக்கணும். எங்க திறப்பாருங்க தேவன் கைய?
ஆலயத்தில் திறப்பார். அல்லேலூயா. வார்த்தை கேட்கும் போது திறப்பார், செவி கொடுக்கும் போது திறப்பார். அவர் கையை மூடி வச்சுக்கிட்டாருன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. தேவனிடத்துல கெஞ்சி ஜெபிக்கணும். உடைய நன்மையினால் என்னை நிரப்ப ஆண்டவர், என்னை கையை திறந்து என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, எனக்கு இருக்கிற குறைவான காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல அப்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கையை திறக்க வேண்டும். கை திறந்து மனதார ஆசீர்வதிக்கணும். ஆமென். கை திறந்து மனதார நம்மை நிரப்பணும். அதனால நம்ம என்ன செய்வோம்? திருப்தி ஆகும். கரங்களை தேடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிச்சிருவோமா? கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 7:14. பிரசங்கி 7:14 கடைசி வசனம் வாசிங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தது. வாழ்வு காலங்களிலே நீங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். நீங்கள் நன்மையை உதறி தரக்கூடாது. நன்மை தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது. இந்த நன்மை தேவனுடைய ஆலயத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும், இதற்கு பணம் செலவழிக்க வேண்டும், இதற்கு நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கணக்கு பார்க்க கூடாது. தேவனுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? கணக்கு பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து வாசியுங்கள், முடிக்கலாம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு குறைவாய், நன்மைகள் குறைவாய் இருக்கும்போது சிந்தனை பண்ணுங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன்? எதுக்கு இப்படி இந்த பிராபலங்கள் குடும்பத்தில் வருகிறது என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கணும். நான் செவி கொடுக்காமல் இருந்துவிட்டோம், தேவனுடைய வார்த்தை அதிகமாக கேட்காம இருந்துட்டோம், எதையாவது மீறி நடந்துட்டோம், நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சரிப்படுத்தும் போது தேவன் நம்மை வாழ வைப்பார். தொடர்ந்து வாசியுங்கள். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே. மிஞ்சின நீதிமானாய் நம்மை காட்டிக்கொள்ளக் கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் தேவனுக்குள்ள அடங்கி, தேவனுக்குள்ள ஒடுங்கி, நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஸ்தோத்திரம், வெளியே நம்ம என்ன பதவியில் வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் தேவன், நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் மேய்ப்பர், நம்ம அவருடைய ஆடுகள். ஆகையினால இங்க வந்துட்டு ஸ்தோத்திரம், நாம் நம்மை தேவ பிள்ளைகளாகவே நம்மை கருதி கொள்ள வேண்டும். மற்ற காரியங்களை முன்வைத்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பில்லை, நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஆகையினாலே நன்மைகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார்.
கண்களை மூடி சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே, நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பெரியோரை நன்மையினால நிரப்புங்க, சகோதரிகளை நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. சபை மக்களை நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே, கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கட்டும். எல்லாவே ஆலயத்தின் நன்மையினால நிரப்புங்க, ஆலயத்தின் நன்மையினால நிரப்புங்க. நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே தீங்குகளிலிருந்து, பொல்லாப்புகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து ஆண்டவரே, பொல்லாங்கிலிருந்து ஆண்டவரே முற்றிலும் விடுதலை பெற்று நன்மையினால ஆண்டவரே, பரிசுத்தாவியினால ஆண்டவரே எல்லாரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் நன்மையினால நிரப்புங்க. சபையை நிரப்புங்க, விசுவாச பிள்ளைகளை நிரப்புங்க, பாலை பிள்ளைகளை நிரப்புங்க, சிறுவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் உடைய நன்மையினால நிரப்பப்பட்டிருப்பதாக. திரளான நன்மை நிரப்பட்டும். ஆசீர்வதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு வீட்டையும் நன்மையினால நிரப்புங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நன்மையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சொன்ன வார்த்தை நன்மையானதை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் பேசலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆசீர்வாதம் நிறைவு செய்வோம். பேசலாம். நம்ம எல்லாரும் அந்த சமூக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற இசப்பா, எங்களை வழிநடத்து ஆவியானவரே. இசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இருக்கின்ற ஆண்டவரே இயேசுவே சோதர நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரே, பூரணமான எந்த வரமும் ஜோதியிலிருந்து பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இந்த நாளில நன்மையை தருவேன்னு சொல்லிட்டு வாக்குப்பட்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசப்பா சொன்ன வார்த்தை ஆண்டவரே, இயேசப்பா ஸ்தோத்திர வார்த்தை வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டப்பா, அப்படியே அது பிரதிபலிக்கின்ற ஆண்டவரே. பிசப்பையவை கொண்டு ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திர ஐயாவை அம்மாவையும் கர்த்தத்தாமை பலப்படுத்துவீராக சுவாமி. ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துவீராகப்பா. எல்லா சரீர பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சரீர ஆரோக்கியம் அடையட்டும் ஆண்டவரே. கண்களுக்கு தெளிவான பார்வை உண்டாகட்டும் சுவாமி. சரீரத்துக்கு நல்ல பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஐயாவை அம்மாவை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஐயாவோட ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபையாருக்காக நாங்கள் விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு தேவன் வெளியெடுத்து பாதுகாப்பீராக. அல்லேலூயா. நன்றி சுவாமி. சகலமும் நன்மைக்கே ஆண்டவர் செய்து முடிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயந்தரம் நடக்கிற எல்லா ஆண்டவரே மாசம் ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, புதிய புதிய ஆத்துமாக்கள் சபையில வரட்டும் ஆண்டவரே. கட்டுண்ட சேனல்கள் சபைக்கு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டு விடுவிப்பீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு என்று நம்ம காணிக்க படைக்கலாம். சோதரம் டோமினிக் பேசலாம். ஸ்தோத்திரம். பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு என்று நம்ம காணிக்க படைப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கர்த்தருமாக பேசலாம். ஸ்தோத்திரம் 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 பேசலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காணிக்க ஆயத்தமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஆவாரம் தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிகாரியானவர், நீதிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிகாரியானவர், நீதிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவனின் தன் சங்கீதமானவர், பலமுள்ள
ஹalleluya. கொடுத்த காணிக்கைக்காக ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. சமயத்தில் ஆண்டவரை இன்றைய தினத்துல அப்பா உங்களுடைய கருத்து பெற்று உமக்கென்று கொடுக்கும்படியாய் இதை கடங்கை அப்பா பலப்படுத்ததுக்காக நன்றி. இதை கண்ணிக்கை தகப்பனை 1000 மடங்கு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பித்தாங்க. நாமத்தை மகிமைப்படுத்துக, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம நின்ற பிரகாரமாக நல்லவர். கைசலாஸ் கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கைசலாஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபை சார்ந்த கைசலாஸ் ஸ்தோத்திரம் சகோதரர் சாம் சதீஷ் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம். சூனாம்பேடு குளம்பாக்கம் பகுதி சேர்ந்த மகள் ஸ்னேகா கிரேசி கைசலாஸ் ஸ்தோத்திரம் அந்த சகோதரிக்கும் கைசலா வருகிற 26ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் திங்கட்கிழமை 26ஆம் தேதி கைசலா பரிசுத்த மெய்பீவ அழைப்பதை பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யப்பட்ட சித்தாம்பூர் சோனாம்பேடு சாலை நுகமொழியில் அமைந்துள்ள தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஏசி பாத்தியாலில் மாலை 4:30 மணி அளவில் கைசலா சோதரம் பாஸ்டர் எஸ் சாலமோன் அக்னி ஜபவிடி அறையூர் அவர்கள் தலைமையிலும், பாஸ்டர் ஆர்ச்சி பிஷப் எஸ் ராஜையா அவர்களுடைய தலைமையிலும், பாஸ்டர் ஜெபமணி அவருடைய முன்னிலையிலும், பாஸ்டர் பிஜே ஜோயல் அவர்களுடைய முன்னிலையிலும் பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் 26/1/2026 அன்று மாலை திருமணம் செய்ய இருப்பதால் ஸ்தோத்திரம் பெரியோர்களும் சுற்று நண்பர்களும் மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அவநமைக்கும் சுப்பிரமணிய நவநீதம் புலம்பாக்கும், மணி வளர்மதி சென்னை, தனபால் ரேவதி புலம்பாக்கும், இப்படிக்கு வி.கே. சுந்தர், எஸ். விஜயா சென்னை. சோதரர் உங்களை அன்போடு நம்முடைய சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இதுக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். சோதரம் எல்லாரும் ஜெபிப்போம். பிஷப் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை கூட நம்ம இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். விசேஷமாக ஆண்டவரே சதீஷ்குமார் சேம் அவர்களுக்கும் ஸ்னேகா கிரேசி அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின நிர்வாகத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும். நாங்கள் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 3ஆம் அறிக்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை பரிசுத்த நிர்வாகத்துக்கு தொடக்கம் முதல் முடிவு வரை முன்னின்று நடத்தித்தாங்க. அவர்கள் ஒரு நாமத்தினால வாழ்க்கையை கட்டும்படிக்கு தேவன் எல்லா வழிகளையும் திறந்து இம்மட்டும் நடத்தின உடைய மேலான அன்பிற்காக மற்றும் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் திருமண நாளிலே தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அவர்கள் எல்லாரும் மனதார ஆசீர்வதிக்கட்டும். அந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும் சந்ததியை வாழ்வடியாக தேவனுடைய கரம் சியோனில் இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த சபையின் மூலமாக ஆண்டவரே இந்த திருமணத்தை நடத்துகிற அன்பிற்காக மற்றும் நன்றி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாளில் செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சாட்சி சொன்ன எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். நன்மையும் கருவை தொடரட்டும். தேவ ஆசீர்வாதம் சிறசில தங்கி தாபரிக்கிட்ட அவங்க வீடுகளில் நன்மை தங்கி தாபரிக்கிட்டமாக செபிக்கிறோம். மனதார பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர் ஆண்டவர் ஜெபமணி அவர்களை, பாஸ்டர் கிட்டா அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சபையின் தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், குடும்ப தேவைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியத்தின் தேவைகள், போக்குவரத்து தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. வானத்து பலகைகளை தந்து இடமில்லாமல் போக மட்டும் அவர்களுடைய எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் பெருக கர்த்தர் கிருபை செய்து வருவீராக. சபையை கட்டும்படிக்கு பொருளாதாரத்தையும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை அருளை செய்வீராக. நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வாதம் நாட்டில் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சுகப்படுத்துங்கப்பா. எல்லாரையும் குணமாக்குங்க. அவளையோடு இருக்கிறவர்களை கொலையை நீக்கி போட்டு சமாதானத்தினால நிரப்புங்க. ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்கிறது எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து நடப்புங்க. ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம்.
ஆத்மாவை கத்தரை சோதனை சுத்தநாமத்தை சோதனை மாற்று நாளை கத்தரை சோதனை கத்த செய்த சகல குணாமல் வருவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மளோடு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் சபையார் யாவரோடும் திருமணம் செய்ய போகிறதான அருமையான பிள்ளைகளோடும் வந்திருக்கிற அனைத்து தேவ பரிசுத்த பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை